ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். எவ்வளோ நேரம் பேசணும்னு சொல்லிடுங்க. எவ்வளவு நேரம் நீங்கள் பேசலாம் என்று நினைத்திருக்கிறீர்கள் ஐயா? விடிய விடிய பேசலாம். ஆனால் நீங்கள் அது வந்து வேற. இருந்து ஒரு 20 நாங்களும் நிமிடமா, 30 பேசின நிமிடம் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டேயும் இருப்போம். நாங்க எல்லாருமே இல்லை. அப்படித்தான். அதனால ஒரு காலம் வச்சிருப்பீங்களா? 20 பொதுவாக நிமிடம், சரி, 30 நிமிடம். 45 30 மணி 40 40 மணித்துளிகள், 30 மணித்துளிகள். மகிழ்ச்சிங்க. ஏன்னா 40 மணித்துளிகள் நீங்கள் பேசலாம் ஐயா. ஐயாவை பற்றி பேசுறதுக்கு வந்து 3 நாளாக பேசலாம், 30 நாட்கள் பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம். அது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அதுக்கு ஏற்றது போல நம்ம திட்டமிடுவதற்காக வசதி, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து என்னை அறிமுகப்படுத்த போது நிறைய கட்டுரைகள், எண்ணற்ற கட்டுரைகள் எழுதினார், இதை எழுதினார், அதை எழுதினார்லாம் சொன்னீங்க. இதை நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து உண்மையாக உள்ளபடியே ஏற்றுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் நான் வந்து ஐயாவுடைய எழுத்து பணியை, தமிழர் தலைவர் ஐயாவுடைய எழுத்து பணியை படிக்க ஆரம்பித்தேன். அப்படி சொல்லும்போது என்னையெல்லாம் எழுத்தாளர்னு சொல்லிக்கிறதே கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ மலைப்பு, அதாவது முழு நேர எழுத்தாளர்கள் கூட செய்ய முடியாதது, முழு நேர எழுத்தாளர்கள் கூட கொடுக்க முடியாத ஒரு பெரிய பணியை பல்வேறு அரசு அவருடைய சமூகம் சார்ந்த பணிகள், ஏராளமான பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், பலமுறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். இத்தனைக்கு இடையே எப்படி வந்து இவ்வளவு எழுதினார்கள் என்று பார்க்கும்போது உண்மையாகவே மலைப்பாகத்தான் இருக்கிறது. நம்ம வந்து ஒரு இதுவரைக்கும் அவரை பார்த்தது வந்து ஒரு இமயமலை தொடரை பார்ப்பது போல தான். ஆனால் அந்த இமயமலையில் இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு போய் பார்க்குறோம். ஒரு மலையை மட்டும் பார்க்குறோம், எவரெஸ்ட்டை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்படி பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே வந்து மலை போல மலைப்பாகத்தான் இருக்குது. எப்படி இவரால் இப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வடிவமைத்த அருமை நண்பர், சகோதரர், மருத்துவர் டாக்டர் செம்மலை அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவரோட நான் வந்து நிறைய இணைஞ்சு செய்யணும்னு இப்போ நாங்கள் திட்டமிட்டோம். ஆனால் நான் வந்து எதுலேயுமே அவர் கோல் செய்யலைங்கிறது ஒரு ஏமாற்றம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து இதில் நான் கலந்துக்கிறது மூலமாக ஏதோ ஓரளவுக்கு என்னுடைய பங்களிப்பை கொடுத்தேன் என்று நினைக்கிறேன். அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவனும் சரி, அன்னியார் சரோஜா அவர்களை பற்றி நம்ம வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு நமக்கு ஆசிரியர் எப்படியோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ கூட எனக்கு தெரியல அவர் எந்த நாட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, எனக்கு தெரியல. அவர் பின்னால் வந்து மேப் போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கலாம். திடீர்னு பார்த்தா திருச்சியில் இருந்து பேசுகிறேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்புக்கும் இளைஞர்கள் இவர்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமும் ஆக்கமும் கொடுப்பவர்கள். அவர்களுக்கு நன்றி. கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் பழக்கமானா கூட அந்த ஒரு ஒரு பாசத்தோட வந்து ஒரு நம்முடைய குடும்ப உறுப்பினராக, சகோதரியாக இருக்கின்ற முனைவர் டாக்டர் வேலம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ரொம்ப சின்ன சின்னதாக எனக்கு தெரியுது, பேருக்கள் படிக்க முடியல. அண்ணன் நேருவை பார்க்குற மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். ஏன்னா அண்ணன் நேருவோட இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னே கலந்து ஆலோசித்தோம். நாங்கள் இந்த 12, 13, 14 டிசம்பர் மாதம் நடுவில் இந்த மாதிரி நான் விளம்பரதாரர்கள் நிகழ்ச்சி மாதிரி சொல்லிடுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வர டிசம்பர் 12, 13, 14 மதுரையில் வந்து மிகப்பெரிய அளவில் மாநிலம் தழுவிய எழுத்தாளர்களுக்கான, வளரும் எழுத்தாளருக்கான பயிற்சி பட்டறை ஒன்று நடத்த இருக்கின்றோம். இன்னைக்கு தான் அண்ணன் திட்டிகிட்டே இருந்தாங்க, எப்போ தான் நம்ம அறிவிக்க போகிறீங்கன்ட்டு நேரு கேட்டுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி தான் நேரம் கிடச்சி, இன்னைக்கு காலையில் தான் முதல் முறையாக நாங்கள் வந்து அந்த அறிவிப்பை வந்து ஃபார்மலைஸ் பண்ணி அனுப்பினோம். சாயந்தரம் தற்செயலாக போய் பார்க்கும்போது 100க்கு மேற்பட்டவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் முதல் நாள்லேயே. இது வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு எந்த பணியுமே சிறப்பாக தொடர்ந்து செய்தால், சிறப்பான்னு கூட நான் சொல்ல மாட்டேன், எதையுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக செஞ்சாலே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இது ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதுதான் அடித்தளம். ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து சில வேலைகளை வந்து கவிதா அவர்களுக்கும் நன்றி, கை காமிச்சிட்டாங்க கவிதா. ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். எப்போவுமே வந்து அந்த டிசிப்ளின் தான். இப்போ இன்னொரு நல்ல செய்தியும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஐயாவை பற்றி வந்து ஆங்கிலத்தில் ஐயாவை பற்றி ஒரு உரையாடல் மூலமாக ஒரு நூல் கொண்டு வரணும் அப்படின்னு சமீபத்தில் அருமை அண்ணன் சோம இளங்கோவன் அவர்கள் வாயிலாக வீரமணி விருது பெற்ற திரு ராவத் அவர்கள் வித்யா பூஷன் ராவத் அவர்கள் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் டெல்லியிலேருந்து அடிக்கடி சென்னைக்கு வந்து போக முடியாதுங்கனால நான் வந்து ஒரு அவுட்லைன் கேள்விகளை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் என் சார்பில் ஐயா கிட்ட பேசி வாங்குங்க அப்படின்னு சொன்னார்.
அதுவும் இன்னைக்கு வந்து முதல் முதல் அமர்வு இன்றைக்கு வந்து காலையில் அவர் வீட்டில் நடந்தது. இன்னைக்கு சென்னைக்கு புயல் வரும், அதனால நடக்குமா நடக்காதா, இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் இல்லை அப்படின்னா சந்தோஷன்ற மாதிரி நேற்று இரவு வந்து நம்முடைய பிரின்ஸ் இளவரசர் அவர்கள் வந்து நாளைக்கு ஐயா இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா மழையா இருக்குது, கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லினாரு. அதனால கொஞ்சம் சந்தோஷமா தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சா, ஐயா மழையெல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு, அவனை வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு ஓடுற மாதிரி ஓடினோம். அங்கே போய் உட்கார்ந்தோன்னே 2.5 மணி நேரம் நான் வந்து போதும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் அவ்வளோ நேரம் பேச வைக்கிறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி நிறுத்தணும். இல்லை நான் தயாராக இருக்கேன் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட இன்றைக்கு முதல் பகுதி அவருடைய அவருடைய குழந்தை பருவம், சகோதரர்களோடு வாழ்ந்த பருவம், இதையெல்லாம் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இந்த செய்யணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. பல்வேறு பணிகளுக்கு இடையே வந்து ஒரு 7 மணிக்கு மேலே தான் இளவரசர் அவரோடு பேசினேன் பிரின்ஸ் கிட்ட. பிரின்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு இருக்கு பிரின்ஸ், நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதில் வந்து நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்கணும். ஐயா இப்படி எழுதுவாங்க அப்படி எழுதுவாங்கன்னு நம்ம வந்து வெறும் அப்ஜெக்டிவ்ஸை கொண்டு போய் சொல்ல முடியாது அப்படின்னா என்ன பண்ணலான்னாரு. நான் உங்கள் காலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் பிரின்ஸ், உங்கள் அனுமதியோட நீங்கள் ஐயாவுடைய எழுத்து பணியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் வந்து எனக்கும் அவருக்கும் உரையாடல் நடந்தது. 7:40க்கு பிரின்ஸ் அவர்கள் உரையாடல் முடிச்சாரு. உடனே வந்து பிரின்ஸ் வந்து ஒரு நடமாடும் நுண்ணறிவு அப்படின்னா, நான் உடனே அடுத்த நுண்ணறிவுக்கு போனேன். செயற்கை நுண்ணறிவில் அவர் பேசிய பேச்சை அனுப்பினேன். அது ஒரு 5-10 நிமிடங்களில் வந்து அவருடைய உரையை வந்து எனக்கு வந்து முழுக்க அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தது. அதை ரீஃபைன் பண்ணி பிரின்ஸுக்கு திரும்ப அனுப்பி, பிரின்ஸ் ஒரு தடவை பார்த்துருங்க, நான் பேச போகிறேன், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இது எல்லாமே முடிக்கும்போது 8:10, 8:15. அதாவது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐயா ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்களோட நீங்கள் பழகும்போது நீங்க வந்து வெறும் பகுத்தறிவு சிந்தனைகள், சமுதாய நோக்கம் மட்டும் இல்ல. உங்கள தொடர்ந்து வந்து நீங்க உங்கள அப்டேட் பண்ணிப்பீங்க. உங்கள வந்து செம்மைப்படுத்திக் கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவரு. நான் முதலா அவர சந்திச்சது வந்து என்னுடைய அ 6 வயது, 7 வயது 70களின் தொடக்கத்தில். அந்த அந்த நேரத்தில வந்து நான் என்னுடைய தந்தையாரோட ப போய் சந்திப்பேன் விடுதலை அலுவலகத்தில. எப்பவுமே வந்து ஐயா சீரியஸா தான் இருப்பாங்க. ஆம், நான் ஐயா பெரியார கூட பார்த்துருக்குறோம். அ அம் ஆனா இவர் வந்து இவருடைய அறைக்கு போகும்போதே வந்து ஒரு ஒரு சீரியஸ் லுக்கிங் தான் அவருக்கு இருக்கும். அதனால வந்து என்ன செய்றது? இன்னைக்கு அவர்ட்ட அந்த கேள்வி கூட கேட்டேன். அவர் வந்து அது எனக்கு பழக்கமாயிருச்சு. நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஒத்த நண்பர்களோட நான் பழகுனதே இல்ல. என்னைய விட பெரியவங்களோட பழகி, பழகி எனக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் அவரோட பார்த்து வியந்ததுன்னா, அவருக்கு பக்கத்துல வந்து எப்பவுமே வந்து புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். சாதாரணமான உரையாடல்கள்ல கூட வந்து அவர் ஒரு புத்தகத்த எடுத்து மேற்கோள் காட்டுவார். அதனால தான் அந்த அச்சத்தினால தான் நான் வந்து பிரின்ஸ் கிட்ட நெறைய விஷயங்கள கேட்டுட்டு வந்தேன். இருந்தாலும் முதல்ல எடுத்தோனே ஒரு டிஸ்க்ளைமர் வந்து நான் குடுத்துடுறேன். இதில நான் ஏதாவது ஆண்டுகள், சில தகவல்கள் பிழையாக இருந்தால், அந்த பிழைகள் எனக்காக தான் போ முடியும். இத வந்து முழுமையா ஏத்துக்க முடியாது. காரணம் ப ஆத்தென்டிகேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் காதுல வாங்கினதும் சொல்றதுலயோ தவறு இருக்கலாம். ஐயா வந்து சாதாரண உரையாடல்ல கூட ஒரு புத்தகத்த எடுத்து எங்க அப்பாகிட்ட வந்து அவரு எடுத்து காட்டுவாரு. என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியாது. ஆனா ஏதோ பேசுறாங்க, அவங்க வந்து செய்றாங்க அப்படின்னு தெரியும். அவரு எப்பவுமே வந்து அவர் உட்கார்ந்திருக்கிறத நீங்க எத்தன பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்படி உட்கார்ந்து இப்படி சாய்வா இப்படிலாம் உட்கார்ந்துகிட்டு இப்படிலாம் உட்கார்ந்து பார்த்ததே இல்ல நான். அவர் எப்பவுமே வந்து இருக்கையில முன்பக்கம் வந்து எந்திரிக்கிறதுக்கு தயாராக பி ரெடி அப்படின்னு சொன்னா உடனே அ இந்த அ ப தீயணைப்புத்துறை, ஸ்கவுட்லலாம் சொல்லுவாங்க. பி பிரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கணும். இப்படி சாஞ்சு உட்கார்ந்துட்டோம்னாலே எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வந்துரும். அதனால சாஞ்சு உட்கார்ந்திருக்கவங்கலாம் இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லல. அது ஐயாவுடைய பழக்கம். அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து அதே மாதிரி வந்து ப தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அவருடைய அவருடைய அந்த ப வீழ்ச்சிகளை நான் 70கள்ல இருந்தே பார்த்துட்டு வரேன். விடுதலை பத்திரிகைகள வந்து நான் உண்மையாவே 76க்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். 12 வயதுக்கு மேல தான் படிக்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து குறிப்பா வந்து ஐயாவுடைய கட்டுரைகள், ஐயாவுடைய வந்து ப ப எழுதக்கூடிய விஷயங்கள பார்க்குறோம். 80க்கு அப்புறம் நான் வந்து அவருடைய உரைகள் எல்லாம் நெறைய கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு இளம் காலை பருவத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நெறைய அவருடைய அ உ உர இதில வந்து இன்றைக்கு இருக்கிற தேவநேய பாவலர் அரங்கமாக இருக்கலாம்.
பெரியார் திடலில் ராதா மன்றமாக இருக்கும். நாங்கள் வந்து அவருடைய உரையை கேட்க போயிருக்கோம். அந்த உரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு 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 விளக்க உரையாக இருக்கலாம், இல்லை பதில் சொல்கிற உரையாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம உள்ள டீட்டெயிலாக போக போகிறோம். இப்போ ஐயா வந்து ரெண்டு விதமாக அவருடைய நூல்கள், அவருடைய எழுத்து அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து அவர் அவர் வந்து எழுதுறது, நேரடியாக எழுதுறது. எல்லாத்தையும் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஐயா. கேஜி வதிலை பிரபாகரன் இதெல்லாம் மீட் பண்ணணும். மியூட் இல்லை, மியூட் ஆல்னு நீங்கள் போட்டுடுங்க. குணப்பிரியா மேடம், வேற யாராவது மியூட் பண்ணலன்னா பண்ணிடுங்க, மியூட் பண்ணுங்க. ஏன்னா இல்ல மீட் ஆகல. இன்னும் 2 பேரும் மீட் ஆகல. மியூட் பண்ணாலும் நம்மளே பண்ணலாம். நம்மளே யாராவது ஹோஸ்டாக இருக்கிறவங்க போய் அதை மியூட் பண்ணிடலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம அப்போ உரையாடல் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதுன்னு தெரியாது. சரி, விஷயத்துக்கு வரும். அவருடைய எழுத்துக்கள் வந்து ரெண்டு விதமாக வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து அவர் அது உட்கார்ந்து அதற்காக மெனக்கட்டு எழுதுவது ஒன்று. இன்னொரு எழுத்து அப்படிங்கிறது அவருடைய பேச்சு, அவருடைய அவருடைய அதாவது ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கலாம், இல்லை விளக்க கூட்டமாக இருக்கலாம். இதை வந்து அந்த உரையை வந்து எழுத்தாக மாற்றுறது. எனக்கு இந்த ரெண்டாவது தான் ஆச்சரியம். இப்போ இப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய தொழில்நுட்பம், நான் சொன்ன உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி என்னுடைய உரையை தொடங்கும் போது பிரின்ஸோட உரையாடி 7:40க்கு நான் வந்து பிரின்ஸோட உரையாடலை முடிச்சு 7:50க்கு வந்து அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து இப்போ ரெடி பண்ணி அதிலிருந்து நோட்ஸ் எடுத்து இப்போ உங்கள் முன்னால் இப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு டெக்னாலஜி இஸ் வெரி ஃபாஸ்ட். அவர் காலத்தில் எப்படி வந்து அவர் பேசின உரைகளை எப்படி வந்து அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து முழுக்க முழுக்க நீங்கள் கவிஞர் அவர்கள் வந்து செய்தி குறிப்பு நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கேன். முன்னாலெல்லாம் அதாவது 80கள்லையும் பார்த்துருக்கேன், 90கள்லையும் பார்த்துருக்கேன். கூட்டத்தில் ஆசிரியர்லாம் யாராவது பேசிகிட்டே இருந்தால் இவர் கீழே ஒரு சின்ன நோட் புக்கில் ஷார்ட் ஹேண்டில் எடுப்பாங்க. அது இப்போ வந்து யாருக்குமே தெரியுமா என்னன்னு தெரியாது. குறியீடுகள் தான் நிறைய இருக்கும் என்ன பேசுகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் கவிஞர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவார். ஆனால் அது எக்ஸாக்டாக வந்து சில இடங்களில் வருமா எனக்கு தெரியல. இப்படி வந்து ஆசிரியர் கொடுக்குறார். ஆசிரியர் எப்போ எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் 50களில் தான் தொடங்குறார். 1950கள்லாம் முதல்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. தலைவர் என்போர் யார் என கேட்டால் அப்படின்னு ஒன்று கட்டுரை ஒன்று எழுதுறாரு. ஆந்த்ரோ மாரை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு லீடரை வந்து ஐயா பெரியாருக்கு வந்து ஒப்பீட்டு செய்து இதை முதல்ல அவர் வந்து ஒரு கட்டுரையாக எழுதுறார். இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரார், கட்டுரைகள் எழுதுறாரு. அதில் ஒரு கட்டுரை வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு கட்டுரை வந்து நீதி அரசர்களை குறித்து வந்து ஐயா ஒரு கட்டுரை எழுதுறார். நீதி கெட்டது யாரால்? எப்போ எழுதுறாருன்னா 50களில் எழுதுறாரு. இன்னைக்கு 2025 என்னன்னா காலத்தை தாண்டி நிற்கிது ஒரு எழுத்து அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு படிக்கும்போது படித்த அந்த சூழல் இன்னைக்கு அதை படித்தாலும் அதே சூழலுக்கு இருக்கிற கட்டுரை. அது நீங்கள் வந்து இணையத்தில் கூட இருக்குது. அந்த கட்டுரையை எடுத்து நீங்கள் படிக்கல, ஐயா எழுதின கட்டுரைனா அதில் வந்து நிறைய பச்சை மிளகாயும் வந்து மிளகாய் தூளும் போட்டு காரம் அதிகமாக இருக்கிற ஒரு கட்டுரை. ஐயா பெரியார் பார்த்த உடனே வந்து இது வேண்டாம், உன்னோட பேரில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னோட பேரில் தான் வந்து ஒரு தாயுள்ளத்தோட வந்து என்னோட பெயரில் வரட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறார். அதுதான் தந்தை பெரியார். அவர் இப்போ ஆசிரியர் பேரில் கொடுத்தவருக்கு எதுவும் சிக்கல் உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு செய்கிறாரு. 1962 நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாபெரும் வரலாறு வந்து விடுதலை நாளிதழுக்கு அவர் ஆசிரியராக வர்றாரு. ஒரு நாளிதழுக்கு ஆசிரியராக வர்றதுங்கிறது வந்து எளிதான ஒரு விஷயம் இல்லை. எந்த பத்திரிகையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பல ஆசிரியர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒன்று அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகி போயிருக்கலாம், இல்லை ஏதோ வந்து அந்த வேலையை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் இதை தொடர்ந்து அந்த பத்திரிகையை கொண்டு வர்றதுங்கிறது வந்து இருக்கிறதுலையே வந்து ரொம்ப சிரமமான ஒரு வேலை. இப்போ பொதுவாக வந்து அந்த காலத்தில் பெண்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு சமையல் ரொம்ப கஷ்டமான வேலை. தினம் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு நாங்கள் திட்டம் போட்டு காலை உணவு, பிற்பகல் உணவு, ராத்திரி உணவு சமைச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போனால் திரும்ப அடுத்த நாள் காலையில் என்ன சமைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது வந்து மாறிடுச்சு. நிறைய பார்த்திங்கன்னா நாங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லைன்னா வீட்லேயே வந்து ஏதாவது என்ன சமையல்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ சாப்பிட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. அப்போ ஆனால் ஒரு ஒரு நாளிதழினுடைய ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப சிரமமானது. ஏன்னா தினம் அந்த பத்திரிகை வந்துக்கிட்டே இருக்கும்.
தினம் தினம் வந்து அன்னைக்கு உள்ள செய்திகளோட உள்ள வரணுங்கிற போது அது எளிமையான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அது ஐயா வந்து எப்படி தொடர்ந்து செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகை வந்து இன்னைக்கு வந்து இந்து பத்திரிகையோ, தினமணி பத்திரிகையோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பத்திரிகை எடுத்திங்கன்னா, தினம் தினம் வந்து வந்து அந்த அங்கே இருக்கிற ஆசிரியருடைய முழு வேலையே வந்து அந்த பத்திரிகைக்கு மட்டும்தான். ஒரு இந்து தமிழ்ல எடுத்தீங்கன்னா, அவருடைய வேலையே வந்து அதுதான். இந்த இந்த ஷிஃப்ட்டுக்கு போவாரு, பத்திரிகை கொண்டு வரணும், இப்படிங்கிற அளவுல வந்து அவங்க செஞ்சுட்ருப்பாங்க. ஆனா, நீங்க இவருக்கு வந்து எத்தனை பணிகள் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். எவ்வளோ வந்து வந்து அன்றாட வந்து க க க வந்து வரக்கூடிய சமூக பிரச்சனைகள் இருக்க முடியும். அதுபோக வந்து நம்ம பல நிறுவனங்களை வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம். இதுக்கு இடையிலயும் இந்த பணிய அவரு செய்றது வந்து நம்ம இன்னைக்கு கூட விடுதலை பத்திரிகை வந்து வந்து மற்ற தோழர்கள் வந்து நம்முடைய கவிஞர் போன்றவரெல்லாம் செஞ்சா கூட, கடைசி அவரோட ஐயா பார்வைக்கு அது வரும். அவர் என்ன என்ன சூழல்ல இருந்தாலும் அத வந்து பார்க்கக்கூடியவர். அதுல பார்த்துட்டு என்ன குறை இருக்கா? என்ன நான் ஒவ்வொரு இடையும் பார்ப்பேன். நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கொண்டு வந்து குடுப்பாங்க. அது வாங்குன உடனே முதல்ல அவர் வந்து என்ன இவ்வளோ லேட்டா வருதுன்னு தான் முதல்ல கேட்பார். அவருக்கு அந்த டைம் கேட்பாரு. 2வது அதில இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒண்ணு நிச்சயமா வந்து இத மாத்துங்க, இது சரியில்ல, இத செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இத தொடர்ந்து வந்து 63 வருஷம் அவரு செய்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப உண்மை இதழ் வந்து தொ தொடங்கப்பட்டது எழுதுதல இமயவரம்பன் ஐயா அவர்கள் தான் ஆசிரியராக இருந்தாங்க. பிறகு 90கள்ல வந்து தமிழர் தலைவர் ஆசிரியர் வந்து அதுக்கு அந்த இதழுக்கு வந்து ஆசிரியராக வரார். இப்ப விடுதலை மட்டும் இல்ல, உண்மை. இதுக்கு இடையில வந்து மாடர்ன் ரேஷனலிசம்னு ஆங்கில இப்ப வந்து இதழ் கொண்டு வரப்பட்டது 71ல. அதுலயும் அவர் ஆசிரியரா இருந்திருக்காரு. பெரியார் பிஞ்சுக்கும் அவர் ஆசிரியரா இருக்காரு. இதனால இத வந்து ஏதோ பெயருக்காக இருந்தவர் அல்ல. நீங்க அப்படி சொல்ல முடியாது. அவர் பார்வைக்கு படாம, அவருடைய கருத்து அந்த அந்த எல்லாவத்தையுமே வந்து கவனிக்கக்கூடியவர். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஐயா வந்து ப ப உடைய கட்டுரைகள்லாம் நம்ம நெறைய படிச்சிருக்கிறோம். நெறைய எழுதியிருக்கிறாங்க. அவருடைய மிக முக்கியமானது வந்து நானு இருக்கிறதெல்லாம் சொல்றேன். நெறைய விஷயங்கள் வந்து இந்த 40 நிமிடங்கள்ல சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த டைம் நேரத்த கருத்தில் கொண்டு என்ன சொல்ல முடியுமோ அத சொல்றேன். இப்ப அவர் வந்து அ வாழ்வியல் சிந்தனைகள்னு கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சாரு. நமக்கு தெரியும். அது கூட விடுதலையை தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சார். அந்த வாழ்வியல் சிந்தனைகள் கூட இப்ப நெறைய பேர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது? எல்லாருமே வந்து நான் தொழிலதிபர்ன்னு சொல்லிக்கிறாங்கன்ட்டு ஒரு திரைப்படத்துல கூட ஒரு ஒரு நகைச்சுவை நடிகர் கிண்டலா சொல்லுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வாய் இருக்கிறவன்லாம் பேசுறவன்லாம் நான் வந்து செல்ஃப் டெவலப்மென்ட் பேசுறேன் சார் அப்படின்னுவான். அவர டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் நெறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, ஐயாவுடைய வாழ்வியல் சிந்தனை புத்தகத்த வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல அதுல இருக்கிற கட்டுரைகள் வந்து அவருடைய உண்மையான வாழ்க்கை அனுபவங்களை வந்து உதாரணங்களோட சொல்லக்கூடியது. சும்மா அப்ஸ்ட்ராக்ட்டா வந்து சொல்றது கிடையாது. அந்த அந்த தன்னுடைய அனுபவங்களை கோர்த்து சொல்லக்கூடியவர். இதுல நாங்க அதிகமா ரசிக்கிறது, நானோ, நேரு அண்ணனோ ரசிக்கிறது என்னன்னா, அதுல வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு புத்தகத்த பத்தி விமர்சித்துக் கொண்டே வருவார். அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும், அந்த அதுக்கு பொருத்தமான ஒரு நூலையும் எடுத்து சொல்லும்போது, உண்மையாகவே வந்து இப்ப அது வந்து ஒரு பெரிய வியப்பு. சமீபத்தில கூட ஒருத்தருடைய புத்தகம் நாங்க வெளியிட்டோம். அவருடைய புத்தகத்தில அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களை பகிரும்போது, ஒவ்வொரு அனுபவத்துக்கும் வந்து ஒரு சிறுகதையை இப்ப வந்து அ அதில மேற்கோள் காட்டி சொல்லுவார். அது நல்ல புத்தகம். அது வந்து இப்ப நாங்க ஆங்கிலத்தில கூட கொண்டு வந்தோம். ஆனா, அத பத்தி பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, "இந்த மாதிரி தமிழ்ல வந்ததே கிடையாது. முதல் முறையா வந்தது." அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், "இல்ல, இது வந்து ஏற்கனவே வந்து நான் வாழ்வியல் சிந்தனைங்கிற இப்ப இத எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து இத மாதிரி வந்து பல கதைகள உள்ள கொண்டு வந்திருப்பாரு. பல புத்தகங்களை பத்தி வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதாவது அது எல்லாமே அதுக்குள்ள வந்து அப்ப இணைந்து வரும். எங்கேயுமே வந்து தனியா தெரியாது. ஏதோ வந்து இப்ப இங்கருந்து, அங்கருந்து எடுத்து கோத்து செய்யக்கூடிய வகையில கிடையாது. அப்படியே வந்து இணையக்கூடியது. இது வந்து ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். அதாவது 1500க்கு மேற்பட்ட கட்டுரைகள் கொண்ட 19 தொகுதிகள் வாழ்வியல் சிந்தனைகள். இது வந்து முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஆங்கிலத்திலும், பிற மொழிகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு நூல். நான் ஏற்கனவே சொன்னது போல ஐயாவுடைய நூல்கள் வந்து 2 விதமான நூல்கள்னு சொன்னேன். ஒண்ணு வந்து அவருடைய உரைகள வந்து நூலாக்குறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய தொடர் பேச்சுகள் பார்த்திருக்கிறோம்.
நான் நான் வந்து 2, 3 தொடர் பேச்சுக்களை வந்து போய் இப்போ உட்கார்ந்து கேட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஏன் அப்படின்னு சொன்னா, அது பட்டிமன்றம் மாதிரி. ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன கருத்த தவறுன்னு மறுத்து வந்து ஆதாரத்தோட பேசுறது. ஐயாவோட எதிரிகளுக்குள்ள பெரிய பிரச்சனையே வந்து ஐயா ஆதாரத்தோட தான் பேசுவார். அந்த புத்தகங்கள கொண்டு வந்து எடுத்து வச்சு சொல்லும்போது, எதிராளி வந்து பரிதாபமா இருக்கும். அவன் போற போக்குல வந்து சில தப்புக்கள், வருஷத்த மாத்தி இப்போ நான் கூட ஐயா வந்து 62ல வந்தாரு, இல்ல 65ல வந்தாருன்னு விடுதலைக்குன்னு கூட தப்பா சொல்லிட்டு போலாம். அது வந்து ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் தான். அத மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஐயா வந்து எடுத்து அடிக்க மாட்டாரு. ஆனா, சிலர் வந்து இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர கோட் பண்ணுவாங்க. அவரு இது பண்ணாரு போகும்போது, ஐயா அத எடுத்து சொல்லும்போது, நம்ம அப்படியே வந்து சிலிர்த்து போயிரும். நீங்க இப்ப வந்து நான் சொன்னது போல, ஒரு ஆண்ட வந்து 62ல விடுதலை ஆசிரியர்கள் 63ஓ, 64ஓ சொன்னா, அது வந்து ஓகே. இப்ப இப்ப நினைவு தப்பா சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனா ஒரு சம்பவத்த நீங்க வந்து முன்னாலயா, பின்னாலயாங்கிறது இப்ப சமீபத்தில தான் சில பேர் கூட பார்த்திருப்பீங்க. அ பெரியார் மறைவுக்கு பிறகு அண்ணா அப்படின்னு கூட சமீபத்தில ஒருத்தர் பேசி அது ஒரு செய்தியா வந்தது. இப்போ அந்த வரலாற்று மாபெரும் பிழைகளெல்லாம் எடுத்து பேசுனதுல ரொம்ப மிக மிக முக்கியமானது வந்து தோழர் ராமமூர்த்தி அவருடைய திராவிட இயக்கத்த பத்தி அவர் எழுதியிருந்த அந்த புத்தகத்த வந்து ஐயா மறுத்து பேசினது அது ஒரு பெரிய ஆராய்ச்சி நூல். அந்த 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 டைம்ல வந்து நாங்க வந்து அத ரொம்ப ரசிச்சு கேட்டது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அந்த கீதையின் மறுபக்கம். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு மிக முக்கியமானது நான் சொல்ல மறுத்தது சங்கராச்சாரியார் யார்? ஆ ப ப அந்த சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து அ ப ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் வந்து ஒரு தடவ கலைஞர் உடம்பு சரியில்லாத போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் வந்து என்ன செய்யணும்னா வேண்டிக்கிட்டேன் அவர் படுத்துட்டாருன்னு ஏதோ ஒண்ணு போற போக்குல ஒரு சொல்லிட்டார். அதுக்கு வந்து வச்சு சாத்துன்னு வந்து அத எடுக்குறார். அதுல வந்து எப்படி வந்து சில சங்கராச்சாரியர்கள் மிக இளம் வயதிலேயே செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, முழுக்க முழுக்க அவங்கள வந்து தோல் உரித்த ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியம். அந்த புத்தகம் வந்து பிறகு செயின்ட் ஆர் செக்டேரியன் ஆங்கிலத்தில வந்தது. அப்பதான் கம்ப்யூட்டர்ஸ்லலாம் டைப் செட்டிங் பண்ண ஆரம்பிச்சது. அந்த புத்தகத்த முழுக்க முழுக்க டைப் பண்ணது, அத டிசைன் பண்ணது நான் தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அந்த நேரத்தில வந்து அது ஒரு பெரிய ஒரு திருப்பத்த உண்டாக்குன புத்தகம். ஐயாவுடைய இப்ப இந்த இப்படிப்பட்டது வந்து அவருடைய இப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய நூல்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய ஆய்வு கட்டுரைகள், தலையங்கம் எழுதுறது. இதெல்லாம் ஒரிஜினல் தலையங்கம், அறிக்கைகள், சிறப்பு கட்டுரைகள், நையாண்டி. அவர் வந்து அந்த காலத்திலே அகப்பையார்ன்னு ஒரு புனைப்பெயர் வச்சு எழுதியிருக்கிறார். அகப்பை அப்படின்னா ச அ வந்து நான் நினைக்கிறேன் சட்டிக்குள்ள இருந்தா அகப்பையில இருந்தா தான் சட்டிக்கு வரும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு கலன தான் அகப்பைன்னு நான் எடுத்துக்கிறேன். அகப்பையார் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவர் எழுதின வந்து அ கட்டுரைகளும், நகைச்சுவை கட்டுரைகளும் வந்து பிரசித்தி பெற்றவை. அதுக்கு பிறகு வந்து அவருடைய அரசியல் ஐயாவுடையது அடுத்தது வந்து ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனைகள் வந்து கரண்ட் டாபிக்க வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வரக்கூடிய திறமை உண்டு. குறிப்பா வந்து அரசியல் காலங்கள்ல வந்து, அந்த தேர்தல் காலம்ங்கிறது முக்கியம். நெறைய பேர் வந்து போற போக்குல சொல்லுவாங்க. இவங்க ஏன் இவர வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவர சப்போர்ட் பண்ண மத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல கூட்டணி அப்படிங்கிறது இங்கிருந்து அங்க போறது, அங்கருந்து இங்க போறது எல்லாமே, அவங்க கால்குலேஷன் வந்து முழுக்க முழுக்க அரசியல் வந்து வெற்றி பெறுவதற்காக சொல்றாங்க. அது வந்து தவறில்ல. தட் இஸ் அ கேம் ஆஃப் பாலிடிக்ஸ். ஆனா, ஐயா ஐயா வந்து நம்முடைய நிலைப்பாடுகள எடுப்பார். திராவிடர் கழகம் இந்த தேர்தலில் யாரை இந்த தேர்தல்ல வந்து சப்போர்ட் பண்ணணும். யாருக்காக திராவிடர் கழகத்தினர் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அடுக்குவார்கள். நம்ம பார்த்திருக்கிறோம். 30 40 ஆண்டுகள்லயே வந்து நம்முடைய நிலைப்பாடுகள் தெளிவாகத்தான் இருந்திருக்கிறது. மற்றவர்கள் வேண்டுமானால் வந்து குழப்பமாக இப்படி அப்படி போயிருக்கலாம். அந்த நிலைப்பாடு விளக்கங்கள் வந்து அவர் ரொம்ப பிரமாதமா செய்யக்கூடியவரு. அரசியல் கட்சிகள் கூட சில நேரங்கள்ல விட்டுறத வந்து இவர் அவருடைய சாதனைகளை தொகுத்து வந்து ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வந்து ரொம்ப ரொம்ப விலை குறைவாக ரூ. 1, ரூ. 2, ரூ. 3, ரூ. 10லாம் நம்ம வந்து புத்தகங்கள் பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, திராவிடர் முன்னேற்றக் கழகம் போன்ற அரசியல் கட்சிகள் வந்து ஆயிரக்கணக்கான நூல்கள் வாங்கி அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கக்கூடியது. இது இன்னைக்கு நேத்துன்னு தொடங்குனதே இல்ல. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய சாதனைகள வந்து வெளியிட்ட அன்னைக்கே வந்து நூலா கொண்டு வந்தவரு. அதே மாதிரி வந்து இப்ப ராசாசி அவர்களுடைய கொடுமைகள் அப்படின்னு சொல்லி,
அதையும் வந்து வெளியில கொண்டு வந்தவர் அவர். இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயாவுடைய பேச்சும் எழுத்தும் வந்து இணைஞ்சு போகும். அதுதான் மிக முக்கியம். எது அவர் பே ப ப பேசுனது மட்டும் எது? இல்ல எது எது இல்ல எது அவர் எழுத்தாக மட்டும் கொண்டு வந்தது எது? எது அவர் பேசி எழுத்தாக வந்தது அப்படிங்கிறத வந்து நம்மால இனம் பிரிக்கவே முடியாது. அது அவ்வளவு அழகாக வந்து ப ப ப வந்து தேனும், பாலும் கலந்தது போல இருக்கும். நெறைய நேரங்கள்ல நமக்கே தெரியாது. முன்னால போய் பார்த்தா தான் அந்த புத்தகத்தில வந்து, இது வந்து இந்த தொடர் சொற்பொழிவு வந்து நூலாக ஆக்கப்பட்டது அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னது போல ராமமூர்த்தியையோ, இல்ல வந்து புட்டபர்த்தி சாய்பாபாவ பத்தி கூட எழுதியிருக்கிறாரு. எந்த ஒரு கரண்ட் டாபிக் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைய வந்து மையத்துக்கு போய் சென்ட் கிட்ஸ் ப்ராப்ளம் வரும்போது அத பத்தி எழுதினவர். அதாவது எதையுமே ஐயா வந்து தொடாமல் விட்டதே இல்லை. எது பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு வந்து என்னைய கேட்டா வந்து அவர் வந்து ஒரு ஒரு இன்னைக்கு எப்படி செயற்கை நுண்ணறிவு ChatGPT, Gemini இதுலலாம் நம்ம போய் கேட்டு ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம். ஆனா, அதுல கூட ஒரு நம்பகத்தன்மை இல்லன்றாங்க. அதுல கூட நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து என்னைய நம்பிறாதீங்கன்னு அதுவே சொல்லுது. ஆனா, ஆசிரியர பொறுத்தவரைக்கும் அவங்க கொண்டு வர அந்த புத்தகம் வந்து அவரு கொண்டு வர அந்த நூல் ரொம்ப தைரியமா நீங்க எடுத்துட்டு போ முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு ஒரு சப்ஜெக்ட். உதாரணமாக அவர் வந்து எழுதுற அந்த கட்டுரைகள்ல வந்து "ஊன்றி படித்து உண்மையை உணருங்கள்" அப்படின்னு ஒண்ணு எழுதுவாரு. நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த தலைப்புகள்ல அவர் எழுதுனதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களே கிடையாது. அது அது வந்து அந்த மாற்று கருத்து உடையவர்கள கூட வந்து அசைச்சு பார்க்கக்கூடியது. அதில நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரையுமே அதில வந்து அவரு விட்டு வச்சதே கிடையாது. இப்ப அது யாராக இருந்தாலும் இப்ப வந்து இப்ப நீங்க வந்து அ அவர் வந்து விட்டதே இல்ல. அந்த ஊன்றி படித்து உண்மையை உணருங்கள் அப்படிங்கிறது வந்து, அது அது தோழமை கட்சியாக இருக்கலாம், அவர்கள் தலைவராக இருக்கலாம், இவரா இருக்கலாம், அவரா யாராக இருந்தாலும் கூட, ஐயா வந்து அதில வந்து காம்ப்ரமைஸ் ஐயோ! இவர் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, இவர எப்படி நம்ம வந்து சமரசமா போயிருவோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட அதுக்கு இடமே கிடையாத அத எழுதக்கூடியது. அது வந்து நடப்பு அரசியல் பத்தி இருக்கலாம். இல்ல இயக்கம் தொடர்பான விளக்கங்கள் இருக்கலாம். இதுல வந்து அவர் நம்மள வந்து அழுத்தி ஆழமா வந்து படிக்க சொல்றது. அப்படி வந்து எனக்கு இன்னொரு மிக முக்கியமானது வந்து இது வந்து ஏன் இத தனியா அப்ப சொல்லாம இது தனியா சொல்றதுன்னா, அ ப துக்ளக் அவர்கள் வந்து துக்ளக்ல வந்து ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தார். "வெறுக்கத்தக்கதா பிராமணியம்" அப்படின்னு. அது இப்ப அந்த நேரத்தில வந்து நாம கூட எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு உண்மையாவே அதில நெறைய விஷயங்கள் இப்ப வந்து அ க ஒண்ணும் குழப்பமா தான் இருந்தது. ஒண்ணும் ஒரு தெளிவாகவே இல்ல. ஏன்னா, ஏதோ சொல்லணும்னு சொல்ற மாரி தான் தெரிஞ்சது தவிர, அத அத வந்து அவரு அடிப்படையிலேயே நெறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த கட்டுரைகள் வரும்போது. அ நம்ம நண்பர்கள் யாராவது குடுத்து இத படிச்சு பாரு, இத படிச்சு பாரு. அதாவது என்னன்னா, பார்ப்பன நண்பர்கள் கூட நம்மள வந்து இவங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க? நம்ம மேல வெறுக்கிறாங்க. நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இந்த கட்டுரைய வந்து ரொம்ப பெருசா அவங்க எதிர்நோக்குனாங்க. பெரிய அளவுக்கு இது வரும் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா ஐயா விடுவாரா? உடனே "வெறுக்கத்தக்கதே பார்ப்பனியம்" அப்படின்னு ஒரு தொடர எழுதினாரு. எழுதினது மட்டும் இல்லாம, அதே துக்ளக் பத்திரிகையில வந்து ஒரு விளம்பரமும் குடுத்தாரு. இந்த கட்டுரைகளுக்கு அவங்களும் அத அத வந்து உண்மையாவே சில நேரங்கள்ல வந்து இன்னைக்கு இப்ப 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 இருக்கிற துக்ளக் ஆசிரியர பார்க்கும்போது கிட்ட ஒரு சில நேர்மைகள் இருந்தது. நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்து அவரே வந்து மனம் திறந்து பாராட்டியவர். அவர் வந்து ஒரு ஒரு அன்பான எதிரி தான் அவரு. அவரு வந்து இந்த விளம்பரத்தையும் அதுல போடுறாரு. அது எப்பயும் பார்த்தீங்கன்னா, கீதைய விட எப்படி கீதையின் மறுபக்கம் அதிக அளவுல வித்துதோ, அதே மாதிரி வெறுக்கத்தக்கதா பிராமணியம் என்பதை விட, வெறுக்கத்தக்கதே பார்ப்பனியம் வந்து பல்லாயிரக்கணக்கான நூல்கள் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஐயாவுடைய ஐயாவுடைய எழுத்துகள் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஆழமானது. இப்ப நான் திரும்பவும் முதல்லயே இருந்து ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் முழு நேர எழுத்தாளர் இல்ல. முழு நேர பத்திரிகை ஆசிரியர் இல்ல. இப்ப அந்த நீங்க யார வேணாலும் எடுத்துக்கங்க சார். அவங்க முழு சாப்பிடுறியா? நேரமா இது பாவ் பஜ்ஜி. இது போட்டுருங்க. மியூட் போட்டுருங்க. சாப்பிடலாம். பாவ் பாஜி எனக்கு கூட பசிக்குது. 9:30 ஆக போது முடிச்சுருவோம். அம் நீங்க வந்து அ ப அதாவது ஒரு ஒரு எழுதுற எழுத்து வந்து அ அவர் முழு நேர எழுத்தாளர் இல்ல. அதத்தான் சொல்ல வந்தேன். நீங்க யார வேணாலும் எடுத்து உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பெரிய எழுத்தாளரா இருப்பாங்க. முழுக்க முழுக்க எழுத்து தான் அவங்க 24 மணி நேரம் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அப்படி இல்ல. இவர் வந்து
என்னன்னா இந்த ஒரு ஒரு பிஸியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிஸியாக இருக்கும்போது காலையில் செட்டில் வந்து ஒரு பாசமிக்க அண்ணனாக நடிப்பாராமா. பிறகு மத்தியானம் போனால் வேற ஒரு கேரக்டர் நடிப்பாராம். அடுத்துல வந்து இன்னொரு கப்பலோட்டிய தமிழ் நடிப்பார். இப்படி அந்தந்த எந்த காட்சிக்கு உள்ளே போகிறாரோ அந்த காட்சிக்குள்ளே தன்னை வந்து போய் நிறுத்திக்கக்கூடியவர். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா 80களில் வந்து இசையமைக்கும் போது ஒரே நாளில் வந்து பல படங்களுக்கு போடும்போது ஒரு படத்துக்கு போடுறது இருக்கிற சூழல் வேற, இன்னொரு படத்துக்கு வரும்போது மாற்றிக்குவார். அந்த ரோல் பிளே வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாராலையுமே முடியாது. அந்தந்த நடிப்பின் உச்சம் நடிகர் திலகத்தால தான் முடியும். அதே மாதிரி இது ஒரு இசையினுடைய உச்சத்தில் இருக்கிற இசைஞானி இளையராஜாவால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஆசிரியர் செய்கிறது வந்து எல்லாராலையுமே செய்ய முடியாது. ஒரு விடுதலை ஆசிரியராகவோ இல்லை வந்து கட்டுரைகள் எழுதுபவராகனாலோ இல்லை வந்து வேற மற்ற விளக்கங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை மற்ற ஆய்வு அறிக்கைகள். நான் இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவர் பெரியார் களஞ்சியத்தை தொகுத்தார். 45 தொகுதிகளை தொகுத்திருக்காரு. மலைப்பா இருக்கு. இதை படிக்கும் போதே வந்து இது ஒரு இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு கூட அதை செய்யுமான்னு எனக்கு தெரியல. 45 தொகுதிகளை வந்து தொகுத்தாரு. சாமி சிதம்பரனார் வந்து ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரே ஒரு தொகுதி தான் போட்டார். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ஐயா தான் கொண்டு வந்தார், 12 தொகுதிகள். இவ்வளவு 300க்கு மேலே வந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அது போக கேள்வி பதில்கள், எத்தனையோ கேள்வி பதில்கள் வந்து அவருக்கு வருது இல்லைங்களா, நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் எப்போ எழுதுவார் அப்படின்னு கேட்டபோது எனக்கு சொன்னது என்னென்னா, அவருக்கு வந்து காரில் ஏறும்போது கொடுத்துருவாங்களாம் கேள்விகளை. திடலில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதி கொடுத்துருவாராம். அதே மாதிரி அறிக்கை. அவருக்கு அவருடைய அவருடைய எழுத்து பணிக்கு அவர் வந்து சரியாக திட்டமிடல் வச்சுருக்காரு. இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து ஒருவேளை நான் ஒளிவண்ணன் வராமல் இருந்திருந்தா அப்படின்னு இன்னைக்கு காலையில் ஒரு உரையாடல் வரும்போது நான் இதை தான் எழுதணும்னு வச்சுருந்தேன். ஒருவேளை அவர் வரல அப்படின்னு சொன்னால் நான் வந்து பிறந்தநாள் அறிக்கையை வந்து உங்களுக்கு தெரியும், நாளைக்கு வந்து மறுநாள் வந்து நமக்கெல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு நாள், ஐயாவுடைய பிறந்த நாள். அதுக்காக வந்து எழுதுறதுக்கு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன் இதை வந்து இன்னைக்கு அந்த கேள்வி கேட்டோம் நாங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் இளமை பருவத்திலேயோ அந்த அந்த விளையாட்டுகள், குறும்புகள், அந்த அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற எதுவுமே வந்து இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று தன்னை விட வயது அதிகமானவர்களோடு அன்றைக்கு பழகியது. 2வது அடுத்து 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 பணிகள் வந்து நீங்கள் அடுக்கி வைத்து கொண்டே போகும்போது உங்களுக்கு வந்து வெறும் ஒரு ஐடில் மைண்ட் வில் பி டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்று சொல்வது போல் சும்மா இருக்கிற மனசு தான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னார். என்னோட வாழ்க்கையை தலைக்கீழானதுனால என்னங்க என்ன, நான் சின்ன வயசுலேருந்து என்னோட பெரியவங்களோட தான் பழகிட்டு இருந்தேன், இப்போ இந்த வயசில் நான் என்னையோட சின்னவங்களோட தான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஒன்று எங்களை சின்னவங்க நினைக்காதீங்க, நாங்கள் உங்களோட வயசானவங்களாக இருக்கிறோம், இந்த வயசுலேயே நாங்கள் வந்து உங்களோட அதிகமான வயசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரித்தோம். அப்போ அவர் வாழ்க்கையை வந்து நான் வந்து இந்த மாடர்ன் நேஷனலிஸ்ட் ஐயா சிறப்பு இதற்காக ஒரு கட்டுரை கொடுத்துருந்தேன். அதுக்கு இப்போ அது வந்து இப்போ சொல்கிறதுல தவறு இல்லை. அந்த கட்டுரையில் நான் வந்து இக்கிகாய் அப்படின்னு ஒரு புத்தகம் கேட்டிருப்பீங்க. ஜப்பான் நாட்டில் மனிதர்கள் எப்படி 100 ஆண்டுகள் கடந்து வாழுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு பெரிய ஆய்வறிக்கை ஒன்று ஒரு புத்தகமாக வந்து வந்தது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 10 வழிகள் தான் மிக மிக முக்கியம்னு சொல்லும்போது, அதில் வந்து சமூக தொண்டாற்றுறது, நிறைய நண்பர்கள் வைத்துக்கொள்வது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொண்டாந்துருக்குங்க. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் அதான் அந்த வந்து முக்கியமானது. யாருடைய வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறதோ அவர்கள் தான் வந்து செய்வாங்க. என்னுடைய அக்கா மகன் வந்து ஜப்பானில் தான் இருக்கார். தமிழர் தலைவர் ஆசிரியர் தான் திருமணம் செஞ்சு வச்சார். ஜப்பானிய பெண்ணு தான் அது. அவர் அங்கே வந்து இருக்கார். விஷயம் அவரை பற்றி இல்லை, அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார். அதை வந்து அக்காவுடைய கணவர் அத்தான் வந்து சொல்லுவார். அந்த ஆள் வந்து அவருக்கு வந்து பண்ணிக்கணும். அந்த ஆள்னு சொன்னது வந்து ஒரு ஒரு இதில் சொன்னது. அந்த பெரியவர் வந்து ஒரு 85 வயசு இப்போ அவருக்கு 90 வயசு இருக்கும். அவர் என்னன்னா முன்னாள் வந்து தச்சு கலைஞர், கார்பெண்டர். ஆனாலும் அந்த 85 86 வயசில் தினம் காலையில் எழுந்திரிச்சு அந்த உடையை உடுத்திக்குவாராம். எல்லாம் ரெடி ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்காந்து சேரை செய்வாராம். யாருக்கையா இது சேரை செய்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால்
இது போய் ஒன்று விற்று பணமாக்கிருக்காங்கல்ல, யாருக்கோ இது நாக்காளி பயன்படும்ல. என்னோட கடமை இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம். இதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த புத்தகத்தில் இருக்கிற சொல்லக்கூடிய அந்த 10 விஷயங்களுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு அப்படியே பொருந்தும். இதை தான் நான் வந்து இப்போ இந்த இந்த கட்டுரையை வந்து நான் சமீபத்தில் வந்து ஐயா குமரேசனுக்கு வந்து அனுப்பியிருந்தேன். இந்த போடுங்க எப்படி அன்னைக்கு வந்து ஆர்த்ரோ மாராயுடைய லீடர்ஷிப்பை வந்து ஐயா பெரியாருக்கு கம்பேர் பண்ணி எழுதுனாங்களோ, தலைவர் என்பவர் யார் என கேட்டால்னு சொன்னாங்களோ, இதுவும் தற்செயலாக எனக்கு இது படி இன்னைக்கு இதை கேட்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து அந்த இகிகாய் புத்தகம் வந்து ஐயா வந்து இப்போ பல ஆண்டுகளாக செய்வது தான் இக்கிகாய். நீங்கள் வந்து ஜப்பானில் போய் ஆராய்ச்சி செஞ்சுருக்க வேண்டாம். அக்கா ஐயாவுடைய வாழ்க்கையை பார்த்துருந்தா கூட இருந்திருக்க முடியும். ஐயா வந்து இப்போ எதையுமே, அதாவது சில பேர்லாம் ஐயோ இது சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் பண்ணுவேன். நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்கு பார்த்தேன். என்னால் அவர் நான் என்ன சாப்பிடுவார் அப்படின்னா நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். நாங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போது சுட சுட சமோசா சின்னதாக எடுத்து வந்து வச்சாங்க. நான் அந்த கேள்விகள் கேட்கறதுல அவருக்கு முன்னால் எப்படி நம்ம சாப்பிட்றது, அதுவும் ஒரு சின்ன தயக்கம். சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னும்போது அவர் வந்து சூடு ஆறியிருப்ப சாப்பிடுங்க அப்படின்னாரு. நான் அப்பவும் கொஞ்சம் தயங்கும் போது அவருக்கு முன்னால் அந்த தட்டிலேருந்து எடுத்து வந்து லபக்குன்னு எடுத்து சாப்பிட்ட உடனே நானே வந்து எடுத்து சாப்பிட்டேன். நான் அதை வந்து வீட்டில் வந்து சொன்னேன், எப்படி ஒரு குழந்தை மாதிரி வந்து அதை எடுத்து ருசித்து சாப்பிட்றாரு. அப்போது நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை சாப்பிட்றதா உங்கள் உடல் என்னைக்கு ஐயா மருத்துவர் சோம இளங்கோவன் இருக்காங்க ஒத்துக்குவாங்க. என்னைக்கு உங்கள் உடல் வந்து உங்களை டிக்டேட் பண்ணதோ, மிஸ்டர் ஒளிவண்ணன் இன்னிலேருந்து உங்களுக்கு சர்க்கரை வந்துச்சு, டயபெட்டிஸ், நாளையிலேருந்து நீங்கள் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது கடும் தண்டனை. ஆனால் நான் நாளைக்கு காஃபி சாப்பிட மாட்டேன், சர்க்கரை போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்கு வேணாலும் அதுதான் கண்ட்ரோல். நான் பிரின்ஸோட திரும்பி காரில் வரும்போது பேசிட்டு வந்தேன். ஏன் நம்ம இன்னைக்கு இப்போ சமீபத்தில் வந்து அண்ணன் சோம இளங்கோவன் ஒரு 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 காணொளி ஒன்று போட்டிருந்தாங்க. சின்ன இப்போ இது எனக்கு உடனே அந்த பெயர் வரல. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 12 தடவை கேட்டிருப்பேன். இன்னைக்கு கூட அது வயதானவர் 100 வயதுக்கு மேலானவர். நாங்கள் காரில் போகும்போது கூட கேட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய கொண்டு வரணும் பிரின்ஸ். ஏன்னா இனியெல்லாம் வந்து 1 மணி நேரம் காணொலியோ இல்லை வந்து 200 புத்தகம் படிக்க மாட்டாங்க. இதை மாதிரி தேவை. அதை வந்து 1000 பேருக்கு மேலே பார்த்துருப்பாங்க அந்த காணொலி அண்ணன் போட்டது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா நம்ம வந்து இந்த நம்ம சுயமரியாதை இயக்கத்தில் நிறைய பேர் 90 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க இல்லையா, அதையே யாராவது ஒருத்தர் ஆராய்ச்சி செஞ்சு எழுதணும். சுயமரியாதை உணர்வு இருக்கிறவங்களுக்கும் ஆயுசு கூட இருக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். என்னன்னா நமக்கு லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த எண்டை போய் பார்த்துருவோம். இந்த காரணத்தினால தான் எனக்கு இது நடக்குது, அந்த காரணத்தினால தான் நடக்குது, இதெல்லாம் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம மனசு இளைகிறது. நீங்கள் எதையோ ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த நம்பிக்கை பொய்க்கும்போது நாளைக்கு காலையில் வந்து இது கொடுப்பாரு நேர் என்ன எனக்கு, இப்படியாவது நேர் என்ன நாளைக்கு காலைல கொடுத்துருவாரு இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு காலைல நேர் என்ன வந்து என் ஃபோனே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். நேரு இப்படி துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு. அப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் அந்த நம்பிக்கைனால ஸ்ட்ரெஸ் வருது. அண்ணன் யோசிக்கிறாங்க நேரில் நம்ம என்னடா கொடுக்குறோன்னு சொன்னோம் அப்படின்னு. அது நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா சுயமரியாதைக்கும் இந்த நீண்ட ஆயுளுக்கும் ஏதோ ஒரு காரிலேஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது யாராவது வந்து ஆராய்ச்சி செய்யணும். ஸோ ஐயாவுடைய ஐயாவுடைய பார்த்தீங்கன்னா இன்னொரு அவர்கிட்ட இப்போ எழுத்து பணியை பற்றி நிறைய சொல்லிட்டோம். கடைசியாக வந்து இந்த பதிப்பு பணி, அதாவது இந்த இந்த டெக்னாலஜி. ஐயா பெரியார் இருந்த காலத்திலேயே வந்து முதல்ல தான் அச்சு கோப்பாங்க. மாதக்கணக்கில் கோத்து கோத்து தான் ஒரு புத்தகம் வர காலம். அதுக்கு பிறகு வந்து சிலிண்டர்லாம் வந்து ஆஃப்செட் மாடர்னைஸ் பண்ணதில் வந்து நான் நான் வந்து சில நேரங்கள் எங்கள் அப்பாவையும் அவர் அவர் ஃப்ரெண்டுங்கனால இப்போ வந்து கேட்பாங்க. அப்பா எங்கள் அப்பா மட்டும்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்கக்கூடியது ஆசிரியர் வந்து இப்போ பேசுவாங்க. அப்போ தயோசிசன் ப்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நாங்கள் அது வந்து அங்கெல்லாம் ஐயா வந்து கேட்பாங்க என்ன நடக்குது எது அப்படின்னு. மாடர்ன் டெக்னாலஜிஸ் 80ஸ்ல. அப்போது ஆஃப்செட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததும், பிறகு கணனி கொண்டு வந்ததும், பேப்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் முதல்ல வந்தோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் இப்போ வந்து ஃபேக்ஸ் மெஷினே அதிகமாக பயன்படுத்துனாங்க. ஐயா இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள வீட்டில் ஒரு ஃபேக்ஸ் மெஷின் இருக்கும். அந்த வீட்டில் போனால் அவருக்கு அந்த செய்திகள் வந்துடும். அந்த செய்திகள் அந்த கம்யூனிகேஷன் தொடர்புகளை வந்து மிக அருமையாக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐபேடு. ஐயா ஐபேட் பயன்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன். 2008 2009 தானே வந்தது அந்த ஆப்பிள் ஐபேடு. 11 நான் பார்ப்பேன். ஐயா காரில் ஏறினோடனே முதல்ல ஐபேடை திறந்து வச்சுக்கிட்டு பார்ப்பாரு. இது வந்து பெரிய விஷயம். இமெயில் ஐயாவுக்கு இமெயில் அனுப்பிச்சா பதில் வந்துடும். இதெல்லாம் வந்து அந்த அந்த டெக்னாலஜியை வந்து மாடர்னைஸ் பண்ண
ஒரு பத்திரிகை எத்தனையோ பத்திரிகை நீங்க கமர்ஷியல் பத்திரிகையில கூட நிறைய மூடிட்டு போயிட்டாங்க. ஒன்று ரெண்டு தான் இன்னைக்கு வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூட முழுக்க முழுக்க விளம்பரத்தை நம்பி தான். இப்போ அரசாங்கமோ இல்லை வந்து விளம்பரத்தை நிறுத்திட்டுச்சு வச்சுங்களேன், அவங்களால பத்திரிகையை தொடர முடியாது. ஆனால் விடுதலை போன்ற பத்திரிகைகள் வந்து தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் கொள்கை ரீதியான பத்திரிகைகள், அதனுடைய செய்தி இன்னைக்கு கூட வந்து சொல்லுவாங்க, அரசியல் கட்சிகள் வந்து விடுதலை வந்து நம்ம தோழர்கள் படிப்பதை விட மாற்றுக் கட்சியினரும் அரசியல் ஆளர்களும் வந்து படிக்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா வச்சுருக்காங்க. ஐயா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுத்தவர். அந்த வகையில வந்து நான் நான் வந்து என்னால முடிஞ்சதை தான் செஞ்சிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு கடல். அந்த கடல்ல நீங்க வந்து ஒரு இந்திய பெருங்கடல்ல போய் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பகுதியில போய் கால நனைச்சிட்டு, கைய இத வந்து அப்படி தண்ணீல நனைச்சிட்டு, நான் இந்திய பெருங்கடலையே தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா மாரி தான், ஐயாவ பத்தி, ஐயாவுடைய எழுத்து பணியும், ஐயாவுடைய பதிப்பு பணி பத்தியும் சொல்றது. இது ஒரு அறிமுகம் தான். ஐயாவுடைய எழுத்துக்கள்லாம் வந்து இப்போ வந்து அதெல்லாம் எடுத்து பேசினாலே, அது பிஹெச்டி செய்யக்கூடிய அளவுக்கு, ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதற்கு வந்து அவர் 24 மணி நேரத்தை மிக செம்மையாக அதற்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து ஆக்கமும், ஊக்கமும் அளிப்பவர்கள். அ அத அத வந்து நம்ம பெருமிதமாக கருதுகிறோம். நமக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் சொத்து ஐயா அவர்கள். இந்த வகையில இன்றைக்கு மாலை உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.